Hello learners, welcome to Code with Sindhu. உங்களோட JavaScript skills-ஐ level up பண்ணுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பிகினர்ஸ் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்கை broaden பண்ணுறதுக்கு இந்த எபிசோட் ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Let's level up your coding skills. இந்த சீரீஸில் நம்ம ஒரு சில ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். Let's start with the first problem statement. Create an array of 3 items and store in a variable called TextStack. TextStack அப்படின்ற ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம். அந்த அரேயில் 3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் தென் அதில் செகண்ட் ஐட்டமை மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அரேயோட பிகினிங்கில் நியூவாக ஒரு ஐட்டமை ஆட் பண்ண போகிறோம். MongoDBன்ற ஐட்டமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பேசிக்காக அரேஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Let's create a TextStack array. With 3 different items. Express.js, AngularJS, and Node.js. Now, in the TextStack arrayல second element modify பண்ணணும். Second element அப்படின்னும் போது அதோட index 1. So TextStack of 1 bracket notation யூஸ் பண்ணி and assignment யூஸ் பண்ணி நம்ம இதை modify பண்ணுறோம். And to add MongoDB at the beginning of the array, unshift அப்படின்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். Let's try to log this and see the result. ஸோ now நம்ம இந்த TextStack அரேயில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெர்மினலில் இதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணுறோம். Let's check out the output. So TextStack arrayல 4 different elements நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். String அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் for, do, while, for each, every, filterன்னு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஹைஃபன் செப்பரேட்டர் மூலமாக நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை அரேயை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஸ்ப்ளிட் மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ ஸ்பெசிஃபைட் செப்பரேட்டரை இது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை அரேயாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த JS கீவேர்ட்ஸில் எல்லாமே இப்போது அரேயாக ஸ்டோர் ஆகிருக்கும். நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸை ஃபிச் பண்ணுறதுக்கோ இல்லை டோட்டல் லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கோ நம்ம இப்போது அரே மெத்தட்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ டோட்டல் லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் லென்த் ப்ராப்பர்ட்டி மூலமாக. Now let's try to display it and check out இந்த அரேயில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம்.
டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை டிஸ்ப்ளே பண்ணுறோம். Let's check out the output. So நம்ம total items 6 items இருக்கு நம்மளோட JS keywords அப்படின்ற arrayல. Then we need to fetch the last item. So JS keywordsல இருக்கிற last item fetch பண்றதுக்கு அதோட டோட்டல் லென்த்ல இருந்து நம்ம வந்து 1 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை அதை ரெஃபர் பண்ணும். ஸோ தட் நம்மளால் ஒரு அரேயில் இருக்க எலிமெண்ட்டை நம்மளால் ஃபெச் பண்ண முடியும். லாஸ்ட் எலிமெண்ட்டை ஃபெச் பண்ணுறதுக்கு டோட்டல் லென்த் -1. டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறோம் லாஸ்ட் எலிமெண்ட்டை. ஸோ லெட்ஸ் see what is the last element. filter. ஸோ நம்மளோட JS keywords அரேல filter அப்படின்றது தான் லாஸ்ட் எலிமெண்ட். Now let's move to the next problem statement. Text stack அரேயை நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் அவுட் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை ஸ்லைட்டாக மாற்ற போகிறோம். இண்டெக்ஸ் நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அந்த அரேயை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். Let's check out how to do this. Let's create a new array. இது ஒரு empty array-யை இப்போ create பண்ணிக்கலாம். Later on நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். And then நம்ம எந்த செப்பரேட்டரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா hyphen. And then ஒரு அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம செக் அவுட் பண்ணுறதுக்கு ஐட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஃபார் ஈச்சை யூஸ் பண்ணலாம். ஃபார் ஈச்சில் அதோட அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் செக் பண்ண முடியும், இண்டெக்ஸ் வேல்யூவையும் செக் பண்ண முடியும். ஸோ நான் நியூ அரேல நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்ற போகிறோம். டெக்ஸ்ட் ஸ்டாக் அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். அலாங் வித் த எலிமெண்ட் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவையும் ஃபெச் பண்ண முடியும். நியூ அரே டாட் புஷ் அப்படின்னும் போது நியூ அரேல நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக புஷ் பண்ணிக்கலாம். Now let's try to check out the new array. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்குது. எஸ், இப்போ இந்த அரேயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண நியூ அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்மளால் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ண முடியும். அப்படி எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக மாறும். Now try to save this inside a string. Text stack stringல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். So you can able to see the string format. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் பதிலாக நான் பெராந்தசிஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிரியேட் பண்ண நியூ அரேல டெக்ஸ்ட் ஸ்டாக்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் நம்ம அதை மாற்றிக்கிட்டோம். ஃபைனலாக எல்லா எலிமெண்ட்ஸையும் ஸ்ட்ரிங்காக ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணோம். உங்களோட
உங்களோட ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்கை லெவலப் பண்ணுறதுக்கு அரேஸோட பேசிக் கான்செப்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம். அப்கமிங் எபிசோட்ஸில் எந்த கான்செப்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ட்ரி எலிவேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கோடிங்.